guys, welcome to Melandary. It's me, your Annu. ஃபிஷ் பிக்கிள் பண்ணிடலாமா? இதுதான் நம்ம ஃபிஷ் பிக்கிள். நம்மளுக்கு தேவையாக இருக்கிற டூனா ஃபிஷ் தான் நம்ம இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்துக்கு நான் எதுக்கு வாங்கினேன்னா, இது கறி பீஸில் தான் நான் கட் பண்ணி வாங்கினேன். அவங்க கட் பண்ணி கொடுத்தா சரியாகுது. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த ஒரு ஃபிஷ்ஷை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பிக்கிள் தான் போடுறேன்னு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அந்த ஃபிஷ்ஷை அது விரிச்சுன்னு போகக்கூடாது. அதால் கொஞ்சம் சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். ரொம்ப இதுவும் ஆகக்கூடாத மாதிரி நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு அதுக்கு நல்லா மசாலை அந்த இதெல்லாம் பிடிச்சிக்கணும். நல்ல ஒரு டேஸ்டியான ஃபிஷ் பிக்கல் பண்ண முடியும். இந்த ஒரு ஃபிஷ் பிக்கல் நம்ம சின்னதாக பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். அது நல்லா கொஞ்சம் தண்ணியில் அழிச்சிடுங்க. ஏன்னா அந்த ஒரு பிளட்டு இருக்கக்கூடாது. அப்போ நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோ கிளியராக அந்த தண்ணி கிளியர்னால் அவ்வளோ கிளியராக தான் வாஷ் பண்ணுவோம். ஃபைனல் எப்படின்னு சொல்கிறது தெரியுமா, அந்த தண்ணியில் நம்ம ஃபேஸ் கூட வாஷ் பண்ணலாம். அவ்வளோ க்ளீனாக தான் நம்ம இது இருக்கணும். அப்போ அதுக்கு இந்த மாதிரி 2 கை போட்டுக்கணும். கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் அப்படியே அழிஞ்சின்னு போயிடும். ஆனால் நீங்கள் டென்ஷன் பேஜார் இதெல்லாம் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ கிளியராக அந்த பிளட்டு இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. நல்லா ஒயிட்டு கலராக இருக்குது பாருங்கள் ஃபிஷ்ஷு. அப்போ இந்த ஒரு ஃபிஷ்ஷை தான் நம்ம இவ்வளோ க்ளீனாக பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு அது லாங் லாஸ்டிங் கூட வைக்க முடியும். அப்போ அதுக்கு தேவை இருக்க 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். அப்போ அது எனக்கு தெரியும் அது பத்தாதுன்னு, அதால் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு பார்த்துக்கிறேன். ஸோ அதுக்கு தேவையாக இருக்கிற கொஞ்சம் மஞ்சாத்தூள்னால் 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். டேபிள் ஸ்பூன்னா என்னோடய குட்டி ஸ்பூனு. ஆனால் உங்கள் லாங்குவேஜுக்கு எப்படி சொல்லலாம்னா, உங்களோட என்ன சொல்கிறது, 1/2 டேபிள் ஸ்பூன் சொல்லலாம். அது தேவையாக இருக்கிற கொஞ்சம் உப்பு. ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஒரு மசாலா நம்ம ஆட் பண்ணுறேன். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ அந்த ஃபிஷ்ஷில் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா எல்லாம் அந்தந்த குட்டி பீஸில் நல்லா போய் உட்காரும். நல்லா நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம பண்ணுறதுக்கும் ஒரு ருசியாகவும் இருக்கும், அது டேஸ்டியாகவும் இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ அதில் முள்ளெல்லாம் இருக்கக்கூடாது. அது எக்ஸ்பிரஷன் உங்கள்கிட்ட சொல்லணும். முள் இல்லாத அந்த கறி பீஸு தான் நம்ம எடுக்கணும், முள் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு தேக்ஷா வச்சுக்கணும். தேக்ஷா தண்ணியெல்லாம் கிளியராக போயிடணும். தண்ணி கிளியர் நல்லா சூடாகணும். நல்லா சூடாகிடும். எண்ணெய் எதுக்கு சொன்னேன்னா, நம்ம கஸ்டர்ட் ஆயில் நல்லா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி திக்காக இருக்கிற நான் யூஸ் பண்ணுறது எப்படி இருந்தாலும் நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா திக்காகவும் இருக்கும். இந்த பிக்கிளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய்ன்னு பாருங்கள். ஸோ அந்த எண்ணெய் வந்துட்டு நான் 1/4 லிட்டர் தான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி நான் எடுத்த ஃபிஷ் வந்து 3 kg. அதுக்கு நான் ஒரு 1/4 லிட்டரோட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அது எண்ணெய் சூடாயிருந்தையும் நம்ம அப்படி வச்சுக்கிற அந்த ஃபிஷ்ஷு இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு கொடுத்துடலாம். அப்போ நல்லா நொர அப்படியே ஒரு ஸ்மெல்லும் வரும். நல்ல நேரம் ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்துடும். இனிமேல் தான் நம்மளோட பிக்கிளோட வேலை ஸ்டார்ட். இனிமேல் தான் உங்களுக்கு தேவையாக இருக்கிற மெயினாக இருக்கிற ரெசிபி. உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு இருக்கிற இந்த ஒரு கடாயில் இந்த எண்ணெய் போடுங்க. அந்த எண்ணெய் அப்படியே பளபளான்னு அந்த பபுள்ஸ் விடுது பாருங்கள். அந்த டைமில் நாம் அதுக்கு தேவையாக இருக்கிற கொஞ்சம் பூண்டு, நல்லா உரித்து வச்சுக்கிற பூண்டு தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக பூண்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவே நம்மளுக்கு இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் உரித்து வச்சுக்கிற பூண்டு அதில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையாக நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் தான் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா அந்த ஜிஞ்சரு, கார்லிக்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாம் சேரும்போது தான் அந்த ஸ்மெல்லு, அந்த ஸ்பைசி, அந்த டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகா நான் ஒரு 8 தான் எடுத்துக்கினேன். ஏன்னா 3 kg ஃபிஷ்ஷுக்கு ஒரு 8 பச்சை மிளகா போதும். ஜாஸ்தி காரம் இருக்கக்கூடாது, ஆனால் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கணும். அப்புறம் நல்லா வெதுக்குங்க. இந்த ஒரு பொருளை நல்லா போட்டுக்கணும். நல்லா அந்த நுரை இருந்தே இருக்கும். அந்த ஒரு தண்ணி அம்சமெல்லாம் இருந்துச்சுன்னா அது போகிறது தான் இந்த நுரை. அப்போ அது போகிற வரைக்கும் இந்த நுரை இருந்து தான் இருக்கும். நல்லா வெதுக்கி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் அது கிளியராக ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். நீங்கள் விடக்கூடாது, ஏன்னா தீயக்கூடாது. ஸோ நல்லா வெதுக்குங்க. உங்கள் கையால் நல்லா வெதுக்கணும். அப்படியே ஒரு மாதிரி கிரிப்ஸாக உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு டைமில் நல்லா வெதுக்குங்க. அப்போ இந்த ஒரு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது ஒரு ஸ்மெல்லு போயிருந்தையும் அது தேவையாக இருக்குன்னு ஒரு 5 லீஃப் கருவேப்பிலை தான் போட்டுக்கிறேன். அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுங்க. அப்போ அது கூட நல்லா வருங்க. அப்போ அப்படியே அது லைட்டாக ப்ரௌன் கலர் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைமில் அந்த கருவேப்பிலை அது இலை கூட நல்ல ஒரு பெப்பர் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே நீங்கள் எடுக்கும்போதே அதுக்கு தெரியும் அது எப்படி இருக்கிற ஒரு மாதிரி சவுண்டு வரும்.
கருன்னு அந்த ஒரு சவுண்டு வரைக்கும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அப்போவே நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கணும். ஏன்னா அந்த பச்சை தண்ணி அந்த பச்சை எதனா இருந்துச்சுன்னா நம்ம பிக்கிள் சீக்கிரம் கெட்டு இன்னும் நம்மளுக்கு அதுக்கு தேவையாக இருக்கிற எல்லா பவுடர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா நம்மளுக்கு தேவையாக இருக்கிற பிக்கிள் பவுடர். ஆனால் கொஞ்சம் ஃபிஷ் மசாலாவும் நல்லா ஆட் பண்ணி கொடுங்க. ஏன்னா ஃபிஷ் மசாலா இருந்தால் தான் அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு நம்மளுக்கு வரும். அப்போ நல்லா ப்ரௌன் பண்ணி கொடுங்க. அப்போ அந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா அது அப்படியே ஒரு பிளாக் கலர், பிளாக்னால் தீயக்கூடாது, நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கணும். அப்போ ஸ்மெல்லு நம்மளுக்கு நல்ல ஒரு கமகமனே நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்மெல்லு போயிடணும். இந்த மசாலையும் நல்ல ஒரு ஸ்மெல்லில் வந்துடும். அப்போ தான் நம்ம ஃபிஷ்ஷும் அதுக்குள்ளே கரெக்டாக மசாலையும் இருக்க முடியும். அப்படியே வெந்துக்கணும், அப்படியே கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். ஸோ நல்லா வெதுக்குங்க. நீங்கள் கை விதம்படுத்தலாம் பரவாயில்ல, வெதுக்கினே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதோட என்ன சொல்கிற டேஸ்ட்டே வரும். ஸோ நம்ம கொஞ்சம் காயம் நான் அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். காயப்பொடினா உங்களுக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, தமிழில் சொல்லுவாங்க, ஆனாலும் காயம்னு சொல்லுவாங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுவும் சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் அதை வேகுங்க. கொஞ்சம் பேப்பர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் கூட ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்குறேன். எதுக்குன்னா கொஞ்சம் காரம் நல்லா வேணும். இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணாலும் அந்த நுரை கம்மியாகாது. அப்போ நீங்கள் எதுவும் டென்ஷன் அடிக்கக்கூடாது. அது தேவையாக இருக்க வரைக்கும் நல்லா வெதுக்குங்க. ஆனால் நான் இதில் கொஞ்சம் ஃபிஷ் மசாலா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபிஷ் மசாலா ஸ்மெல் அவ்வளோ கிளியராக கிடைக்கல, அதால் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ நல்லா வெதுக்குங்க, நல்லா வெதுக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆயந்தியம் நான் ஒரு கொஞ்சம் நம்ம வெந்தயம் பவுடர் பண்ணிக்கிறேன், அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம், உப்பு. அப்போ இந்த மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்மெல்லு நல்லா வருது. அப்போ நம்மளுக்கு தேவையாக இருக்கிற எவ்வளோ ஃபிஷ் நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் அது அதுக்குள்ளே ஆட் பண்ணி கொடுங்க. அப்போ நம்மளை நல்லா இந்த மாதிரி விரிச்சு தான் ஆட் பண்ணணும். அப்புறமா இந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலரில் வந்துடும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையாக இருக்கிற வினிகர், நான் நார்மலாக 3 kg ஒரு 100 ml வினிகர் கூட நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் நல்லா ஒரு இந்த டேஸ்ட்டு கூட இதுக்குள்ளே வரும். அதால் தான் நான் இந்த வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஃபிஷ் பிக்கல் ரெடி. எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்ச எனக்கு லைக் அண்ட் கமெண்ட் சொல்லுங்கள். பை பை, லவ் யூ.